ஒருநாள் குட்டி தனது அப்பாவுடன் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தான். அப்போது அவன் பூக்களை பார்த்து, அப்பா, இந்த பூக்கள் ஏன் வண்ணமயமாக இருக்கின்றன என்று கேட்டான். அப்பா சிரித்துக்கொண்டு, கடவுளின் அதிசயம் இது, மகனே. ஒவ்வொரு பூவும் தனித்தன்மையாக இருக்கும். அது பறவைகளை, தேனீகளை ஈர்க்க உதவுகிறது என்றார். இதைக் கேட்ட குட்டிக்கு பெரும் ஆச்சரியம். அவன் அன்று முதல் பச்சை இயற்கையைப் பற்றி அதிகம் அறிய ஆர்வம் கொண்டான். மழை பெய்யும்போது நீர்நிலைகளில் விளையாடி மண் வாசனையை ரசிக்கத் தொடங்கினான். ஒருநாள் அவன் வீட்டுப் பின்புறம் ஒரு சிறிய குருவியை பார்த்தான். அது பூமியில் விழுந்து சிறகுகளை அடிக்கிறது போல் இருந்தது. குட்டி உடனே ஓடிவந்து அதை கருணையுடன் எடுத்து வீட்டிற்குள் கொண்டு போனான். தாயாரிடம் காட்டி, அம்மா, இதை எப்படி காப்பாற்றலாம் என்று கேட்டான். அம்மா அதை மெல்ல தூக்கிக் கொண்டு சிறிது உணவு அளித்தார். மகனே, உயிர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இதை நாம் நன்கு பராமரித்து பின் அதன் கூட்டிற்கு அனுப்பி வைக்கலாம் என்றார். குட்டி அதற்கு மிகவும் மகிழ்ந்தான். சில நாட்கள் கழித்து அந்த குருவி வலிமை பெற்று பறக்கத் தொடங்கியது. குட்டி அதை கவனமாக வெளியே கொண்டு சென்று ஆகாயத்திற்கு பறக்க அனுப்பினான். அந்த நாளில் இருந்து குட்டி எல்லா உயிரினங்களையும் அன்புடன் பார்த்து அவற்றை பாதுகாக்க விரும்பினான். அவன் உண்மையிலேயே ஒரு நல்ல சிறுவனாக வளர்ந்தான்.